சோலோ ரைடரை அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ணியிருக்கேன். வாங்க உங்களோட ஸ்டோரி. ஹாய் சார். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் சோலோ ரைடர் தானே? சோலோ. இந்த பிராயத்தில் 65 ஏஜில் எப்படி அது சோலோ ரைடு? ஒரு நம்பிக்கை, தைரியம், இயற்கையை ரசிக்கணுங்கிற ஒரு ஆர்வம். இயற்கை ரசிக்க ஆர்வம் அது உங்களை வேலை ஏதாவது இருக்கும்? வேலை இல்லை, நான் ஒரு விவசாயி. உங்கள் விவசாயம் பண்ணிட்டு அப்புறம் விவசாயம் பண்ணிட்டு போக மீதி நேரங்களில் நான் இந்த மாதிரி டிராவல் போயிட்டு இருக்கேன். முக்கியமாக மலை பிரதேசங்கள் அதிகமாக நான் டிராவல் போகிறேன். இயற்கை, மலை சூழ்ந்த பதிகள், பள்ளத்தாக்கு, நீர்வீழ்ச்சி, இதையெல்லாம் விவசாயம் போக மீதி நாட்கள் கண்டு ரசிச்சுட்டு இருக்கேன். இந்த வயசுலேயும் தொய்வு இல்லாமல் இதில் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கு. இந்த ட்ரிப்பில் உங்களுக்கு பெஸ்ட் மூமெண்ட் ஏதாவது இருக்கா? பெஸ்ட் மூமெண்ட்டுங்கிறது த்ரில்லிங்கான மூமெண்ட் ஒன்று இருக்கு. கடந்த முறை நாங்கள் கல்லூரி நண்பர்கள் காரில் போயிட்டு வரும்போது பந்திப்பூர் வன விலங்கு சரணாலயத்தில் ஒரு யானை வந்து புறக்காட்டிடுச்சு. கொஞ்சம் சிரமத்துக்கு ஆளாக்கிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் சாமர்த்தியமாக வண்டி எடுத்துட்டு வந்துட்டோம். யார் டிரைவ் பண்ணினது கல்லூரி நண்பர் ஒருத்தர். அந்த கல்லூரி நண்பர் அந்த யானையை பார்த்ததையுமே நில குலைஞ்சு போயிட்டார். ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார். ரிவர்ஸ் கியர் போட்டு அந்த வண்டி பின்னால் எடுக்கிறதுக்கு கூட அவருக்கு மூடு வரல. கை காலெல்லாம் உதறல் எடுத்துச்சு. உடனடியாக நான் சன்ரூஃபில் நின்றுட்டு இருந்தேன். நான் இறங்கி உடனே நான் டிரைவ் பண்ணி சாமர்த்தியமாக அந்த யானையை கடந்து வந்துட்டேன். உங்களே டிரைவ் பண்ணி? ஆமாம், சாமர்த்தியம் வந்துட்டேன். அதுதான் கொஞ்சம் சமீபத்து காலத்தில் மறக்க முடியாத அனுபவமாக இருக்கு. இப்போ சொன்னால் அவர் ட்ரிப்பில் உங்க தான் ஹீரோ. ஆமாம் ஆமாம் ஆமாம். சின்ன வயசு கல்லூரி நண்பர்களாச்சா கொஞ்சம் பயந்துட்டான். சின்ன பையங்க பயந்துட்டான். யானை பார்த்து யானை பெரிய சைஸ் யானை. எல்லா லாரிகளும் எல்லாமே கடந்து போயிட்டே இருந்தது. கடைசியில் நான் யானைக்கு முன்னால் நாங்களும் எங்களுடைய காரும் மட்டும் நின்று. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சிக்மகளூர் போயிட்டு வரும்போது பந்திப்பூரில் சந்திச்சோம். அது ஒரு மறக்க முடியாத அனுபவமாக ட்ராவல் போனதுலேயே. மற்றபடிக்கு யானையெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். வால்பாறை அதிரப்பள்ளி ரோட்டில் பார்த்துருக்கோம். நெல்லியாம்பதியிலையும் கூட பார்த்துருக்கோம். கடந்த வாரம் மூணாறு போயிட்டு மறையூர் போயிட்டு வரும்போது சின்னார் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் யானை கிராஸ் ஆச்சு. ஆனால் அது பாட்டுக்குள்ள போயிடுச்சு. ஆனால் இந்த யானை அப்படி இல்லை, நடு ரோட்டில் நின்றுட்டு ஏக கலாட்டா பண்ணிச்சு. எல்லாத்தையும் தொந்தரவு பண்ணிச்சு. எப்படி அது ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? எப்படி காரை அப்படியே டிரைவ் பண்ண மூவ் ஆகிடும்? இல்லை, கொஞ்சம் தூரத்தில் நின்றுட்டு இருந்தது. நான் என்ன பண்ணிட்டேன், நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். அந்த கல்லூரி நண்பர் வந்து ரிவர்ஸ் எடுக்க சொன்னோம். அவன் ரிவர்ஸ் எடுக்கிற அளவுக்கு இல்லை. கை காலெல்லாம் பதட்டமாகி நடுக்கம் வந்துடுச்சு. அவனால் ப்ராப்பராக ரிவர்ஸ் எடுக்க முடியல. அப்புறம் உடனே நான் இறங்கி ஒரு 100 மீட்டர் ரிவர்ஸ் எடுத்தோம். அப்புறம் யானை நின்றுட்டே இருந்தது. யானை திரும்பி நின்றுது. ஒரு சில கார் போச்சு. நான் அப்படியே போய் திரும்பி நிற்கும் போது பின் வழியாக யானைக்கு பின்னால் நாங்கள் கடந்து போயிட்டோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் லைஃப்பில்? ஆமாம், த்ரில்லிங்கான இது. இப்போ இந்த ஒரு ஜென்ரேஷனில் சோலோ ரைடு ஸ்டார்ட் பண்ண നിങ്ങൾക്ക് എന്നാவது சொல்லியிருக்க மோட்டிவேஷன்? இப்போ சோலோ டிரைவ் பண்ணக்கூடிய இளைஞர்கள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் அதிகமாயிட்டு இருக்காங்க. நானும் பார்க்குறேன். நிறைய சோலோ டிரைவ் பண்ண காரணம் செலவு குறைவு. கல்லூரி வேலை வாய்ப்பு உள்ள நண்பர்கள் அவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் ஷேர் பண்ணிட்டு செலவு பண்ணலாம். அது வந்து
அது வந்து எப்படின்னா கல்லூரிக்கு போகிறவங்க இல்லை வேலைக்கு போகிறவங்களுக்கு சண்டே மட்டும்தான் கிடைக்கும். அப்போ ஷேர் பண்ணிட்டு போனால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் இடைப்பட்ட நாட்களில் என்னை மாதிரி விவசாயிக இடைப்பட்ட நாட்களில் போகணும்னு விரும்புகிறோம். அதுக்கு வந்து நண்பர்களோட உதவி கிடைக்காது. கல்லூரி நாளாக இருக்கும், இல்லை வேலை நாளாக இருக்கும். அதனால சோலோ டிரைவ் போகக்கூடிய ஆட்கள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ரோட் டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு லைஃப் சிம்பிளா ஃபீல் ஆகுதா? எப்படி பேர்டன் எல்லாம் இல்லாம டிப்ரெஷன் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ரைடு வரும்போது, இயற்கையை பார்த்து ரசிக்கும்போது, வாழ்க்கையில் இந்த மாதம் என்னென்னலாம் நம்மளுக்கு மன உளைச்சல் இருக்கலாம், வேலைப்பளு இருக்கலாம், குடும்பத்தில் சில கசப்பு மருந்துகள் கூட இருக்கலாம், அத்தனை பறந்தோடி போயிடும். 100% பீஸ். மனசுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப். அதே அப்படிதான் சொல்லணும். கஷ்டாது போன சமயத்து இந்த ஜென்ரேஷன்ல எல்லாம் தற்கொலை பண்ணிப்பாரு கரெக்டா. ஆனா உங்களை மாதிரி 65 அதான் அது எப்படி லைஃபா தற்கொலை பண்ணாம இப்படி டிராவல் அதாவது எல்லாருக்குமே கஷ்டம் வரும். ஒரு இளைஞருக்கு கஷ்டம் வரும். வேற ஏதாச்சும் ஒரு காதல் பிரச்சனை இருக்கா, அதுல தோல்வி இருக்கலாம், அதுல இடையூறு இருக்கலாம், கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்திலிருந்து தன்னை வெளிக்கொண்டு வரக்கூடிய வழி தெரியாம தற்கொலை பண்ணிக்கிறான். அதுல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம். இந்த மாதிரி டிராவல் எல்லாம் பண்ணும்போது அதையெல்லாம் கஷ்டமான உணர்வுகளை, நிகழ்வுகளை, அனுபவங்களை எல்லாம் மறந்து அதுல இருந்து வெளியே வரலாம். ஆனா வெளியே வராமே அதையவே நினைச்சு டென்ஷன் ஆகி கடைசியில் வந்து சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு நிறைய இளைஞருக்கு போறாங்க. அவங்களுக்கு வந்து இதுலேருந்து வெளிவரக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அது இந்த மாதிரி ட்ராவல் அப்படிங்கிற விஷயம் யாரும் சொல்லியும் கொடுக்கல, அவங்களுக்கு தெரியும் இல்லை. அதனால வேற வழியே இல்லாமல் தற்கொலை பண்ணிக்கிறேன். நீங்க எப்போ சோலோ ரைடு ஸ்டார்ட்? நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாலேயெல்லாம் வந்து குரூப்பாக போவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட போவோம். நிறைய இடத்துல எல்லாம் போயிருக்கேன். நிறையா மூணாறு, பேங்க் நிறைய இடத்துக்குல எல்லாம் போயிருக்கேன். ஆனால் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா என் கூட இருந்த நண்பர்கள்லாம் ஒவ்வொரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. கல்லூரியில் இருக்கும்போது அவங்க என் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அவங்க வந்து இப்போ வேலையை சேர்ந்ததுனால இடைப்பட்ட நாட்கள் அவங்களால முடியாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். ஏதெல்லாம் பிளேசஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு? நான் இது வரைக்கும் ஏற்காடு, கொல்லி ஹில்ஸு, வேகமன், கொடைக்கானல், மூணார், கொழுக்குமலை, சூரியநெல்லி, அப்புறம் இல்லிக்கல் கல்னு ஒரு இடம் இருக்குது, தெரியும், அந்த போயிருக்கிறேன். வயநாடு போயிருக்கேன், வால்பாறை போயிருக்கேன், நெல்லியாம்பதி போயிருக்கேன், சிக்மகளூர் சமீபத்தில் போயிட்டு வந்தேன், வயநாடு போயிருக்கேன். நிறைய ஹில்ஸ் நம்ம போயிருக்கோம். ஸோ இந்த லைஃப்பில் உங்களுக்கு ஹாப்பினஸ்ன்னு சொன்னால் உங்ககிட்ட என்ன அதில் உங்களுக்கு ஹாப்பினஸ் அதை சக்ஸஸ் சொன்னால் இது ட்ராவல் தானே? ஆமாம், ட்ராவல் ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. ஒரு 18 to 35 ஏஜில் இதுக்கு இது ஸ்டார்ட் பண்ணிடுது. 80 to 35 இயர்ஸ் வந்து என்னோட குடும்ப சூழ்நிலை நல்ல பைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு குடும்பத்தில் ஒரு வசதி இல்லை. கல்லூரி வாழ்க்கை, அப்புறம் அதுக்கு பின்னால் விவசாயத்தில் ஈடுபட்டோம், கல்யாணம் பண்ணோம். பின்னால் ஒரு நல்ல வாகனம் இல்லாததுனாலேயே இந்த ட்ராவல் போகக்கூடிய வாய்ப்பு இல்லாமையே போயிடுச்சு. இப்போ ஒரு கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்து கொஞ்சம் வசதியான பின்னால் ஒரு கார் வாங்கறதுக்கு, பைக்கு வாங்கறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்ட பின்னால் ட்ராவல் போகலாங்கிற ஒரு எண்ணம் மனசில் அந்த உற்சாகம் வந்துடுச்சு. ஆனால் 35 இயர்ஸில் நம்மளால முடியல, பெருசாக எங்கேயுமே ட்ராவலே போக முடியல. நினைச்ச மாதிரி மார்னிங் ரைடா நைட் ரைடா எது உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரியும்? நான் ஏர்லி மார்னிங் கிளம்பிடுவேனுங்க. நைட் டிரைவிங்கை தவிர்த்துருவேன். எந்த சூழ்நிலையும் நைட் டிரைவை பெருமாள்
ஏதோ ஒரு இடத்துல நாம் ஒரு ரெசார்ட்டா, ஒரு ஹோட்டல் ரூம், ஏதோ ஒரு இடத்துல லாட்ஜாக பிடிச்சி தங்கிடுவோம். தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் 7 மணி எந்த காரணத்து கொண்டும் நைட் ட்ரைவ் பண்ணுறது. இந்த டெய்லி எக்ஸ்பென்ஸ் அப்ராக்ஸ் எவ்வளோ வருது? இன்னைக்கு ஊட்டி வந்துட்டு போயிருக்கேன். 800 ரூபாய்க்கு நான் பெட்ரோல் அடிச்சிருக்கேன். நாம் வச்சிருக்கிற மோட்டர் சைக்கிள் ராயல் என்ஃபீல்டு மீட்டியார் 800 ரூபாய்க்கு அடிச்சிருக்கேன். மீறினா ஒரு 300 அவ்வளோதான், அதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை. 800 ரூபாய்க்கு தான் இருக்கும். இல்லைன்னா ஒரு 200 300 அடிக்க வேண்டி வரும். அப்புறம் சாப்பாடு செலவு ஒரு 300 ரூபாய் ஆகும். ஒரு 2-3 இடத்துல டீ சாப்பிடும். தோராயமாக இன்னைக்கு ஊட்டி வந்துட்டு போகிறக்கு எனக்கு 1200 ரூபா தான் 1200 செலவாகும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இதே நெல்லியாம்பதி போனால் 700 ரூபா தான் செலவு. வால்பாறை போனால் 800 ரூபா தான் செலவு. இப்போ நாம எங்க இருக்கா இந்த பிளேஸ் பற்றி கொஞ்சம் இந்த இடம் வந்து சோலூர் வியூ பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ஒரு 3 மாநிலங்களினுடைய சந்திப்பு நடக்கக்கூடிய ஒரு பகுதி. வடக்க கர்நாடகா, மேற்க வந்து கேரளா, இது நாம இருக்கக்கூடிய நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து தமிழ்நாடு. 3 ஸ்டேட்டும் அப்போ அது கேரளா ஒரு ஜங்ஷன் ஆகுது. ஓகே, அது கேரளா, இது கர்நாடகா, அது வந்து தமிழ்நாடு. சோலூர் நீலகிரி மலைத்தொடரில் மேற்கு கடைசின்னு கூட இது எடுத்துக்கலாம். நம்மளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மவுண்டன் ஒன்று இருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே மிக மிக ஆபத்தான கல்லட்டி மலைப்பாதை இருக்கு. கல்லட்டி மலை மசனகுடியில் இருந்து மைசூர் வழியா வரக்கூடிய வாகனங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் எது அப்படின்னா, மசனகுடியிலிருந்து ஸ்ட்ரெயிட்டா கல்லட்டி சாலை வழியாக மேல் நோக்கி போயிடலாம். அது எதுக்கு இப்போ டேஞ்சர் ரோடுன்னு சொல்றீங்க? மிக மிக ஸ்லோப்பா இருக்கும். பெரும்பாலும் நல்ல வாகனம் மட்டுமே அதில் வர முடியும். நல்ல மோட்டார் சைக்கிள், நல்ல காரு, என்ஜின் கண்டிஷன் உள்ள வாகனம் மட்டும்தான் அந்த வழியிலேயே வர முடியும். 26 ஏர்பன் பெண்ட் இருக்கும். எல்லாமே நெட்டு குத்துல வரக்கூடிய பாதை. அதில் வந்து அதனால நிறைய விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. இறங்குறதுக்கு அனுமதி இல்லை. அதுக்கு தனி லைசன்ஸ் வச்சிருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு. அந்த லைசன்ஸ் இருக்கிறவங்கள மட்டும்தான் அனுமதிக்கிறாங்க. மற்றபடிக்கு இறங்குவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. ஆனால் மசனகுடியிலிருந்து ஊட்டிக்கு அதில் ஏறி போகலாம், அவங்களுக்கு அனுமதி இருக்கு. நல்ல மோட்டார் சைக்கிள் ஃபாரஸ்ட் லைசன்ஸ் இருந்தால் இறங்கலாம். மற்றபடிக்கு நல்ல மோட்டார் சைக்கிள் வாகனம் கண்டிஷன் மோட்டார் சைக்கிள் கார் இருந்தால் மசனகுடியிலிருந்து ஊட்டிக்கு ஏறி போகலாம். ஆமாம், ஏறி போகிறதுக்கு அனுமதி இருக்கு, அனுமதி இல்லை. ஆனால் நிச்சயமாக மோட்டார் சைக்கிளாக இருந்தாலும் சரி, எந்த வாகனமாக காராக இருந்தாலும் சரி, என்ஜின் நல்ல கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் அந்த ரூட்டில் போய் சேரும். இல்லைன்னு இடையிலே நின்று போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏதாவது டெத் ஏதாவது நிறையா இருக்கு. சென்னையிலிருந்து ஒரு 5 பேர் வந்து இறங்கி ஒரு ஏர்பன் பெண்டில் தேன் இறக்கத்தில் இறங்கும்போது கண்ட்ரோல் இல்லாமல் போய் பள்ளத்தில் விழுந்து அதில் 4 பேர் டெத் ஆகிட்டாங்க ஸ்பாட்லேயே. ஒருத்தர் மட்டும் அந்த காருக்குள்ளேயே ஒரு நாள் உயிரோடவே இருந்தார். தேடி பார்த்து 2வது நாள் தான் கண்டுபிடிச்சாங்க. அவர் ஓரளவுக்கு உயிரோடு இருந்தார். மீதி அத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. அந்த பிணத்தோட பிணமாக இவர் ஒருத்தர் அந்த காருக்குள்ளேயே இருந்தார். அவரை காப்பாற்றி உயிர் பழக்க வச்சுட்டாங்க. அதில் இருந்து தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு இறங்குவதற்கு தடை வச்சுட்டாங்க. அந்த சம்பவம் வந்து சன் டிவிலையும் கூட ஒளிபரப்பியிருக்கு. அதனால் மிக ஆபத்தான பாதை. நெட்டு குத்தலாக வாகனம் இறங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால பிரேக் வந்து அப்ளை பண்ண முடியாது. அப்படி பிரேக் அப்ளை பண்ணும்போது கொஞ்ச நேரத்துலேயே அந்த பிரேக் பெடல்கள்லாம் போய் ஹீட் ஆகி, என்ஜின் ஹீட் ஆகி, கடைசியில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இல்லாத சூழ்நிலை அந்த பாதையில் வந்துடுது. அதனால தான் அது டேஞ்சரஸ் ரூட் அப்படின்னு வச்சுருக்காங்க.
எப்படி உங்களுக்கு இதெல்லாம் ஹிஸ்டரி புரியுது சொன்னா நாங்க வந்துட்டோன்னா ஒரு பிக் எடுக்க போயிட்டு வருவோம் அப்படி டிராவல். ஆனா உங்களுக்கு எல்லா ஹிஸ்டரியுமே தெரியும். நான் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா பக்கத்து மாவட்டத்துக்காரன் தானே, கோவை மாவட்டத்துக்காரன். இப்போ நீலகிரி மாவட்டத்துக்கு வந்திருக்கேன். எனக்கு ஏறக்குறைய எல்லா இடமும் சுற்றி பார்த்துருக்கேன். இதனுடைய வரலாறுகள், இடம், அந்த இடத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் எல்லாமே எங்களுக்கு அத்துப்படியாக தெரியும். எதில் லாங்குவேஜ் தெரியும்? எனக்கு வந்து தமிழ், இங்கிலீஷுக்கு ஓரளவுக்கு புரியும், மலையாளம் குறைச்சி அறியும்னு சொல்ல, அவ்வளோதான். பெருசாக ஃப்ளூயண்ட்டாக பேச மாட்டேன். ஆனால் கேரளாக்குள்ளே ட்ராவல் போகும்போது அந்த மலையாளம் கொஞ்சம் இருந்தாலும் அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் யூடியூப் வச்சுருக்கீங்களா? யூடியூப் இருக்கு. அவர் பெருசான சேனல் எதுவும் கிடையாது, சின்ன சின்ன சேனல் தான். இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணல, ஸ்டார்ட் பண்ணி பண்ணது. எடுத்தேன். எனிவே ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. இந்த மாதிரி 65 ஏஜ்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இதெல்லாம் மோட்டிவேட்டா இருக்கு. நாங்க எங்களுக்கும் 65ங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில காமனா எல்லாருக்கும் தெரிஞ்சது ரிட்டையர்ட் லைஃப் தான். ரிட்டையர்டு. ஆமா, மனைவி, மக்கள், குழந்தைகள், பேர குழந்தைகளோட வீட்டில் அமைதியா இருக்கக்கூடிய லைஃப் ரிட்டையர்ட் லைஃப்பாங்க. ஆனா நான் வந்து இந்த ஏஜ் தான் தீவிரமா டிராவல். என்ன காரணம், என்னுடைய இளமை காலத்துல டிராவல் போறதுக்கான வாகனமோ வீட்டில் ஆதரவோ சரியான பொருளாதார சூழ்நிலை இல்லாதனால நான் இப்போ 5 இயர்ஸா 60க்கு மேல நான் டிராவல் ஆரம்பிச்சு தீவிரமா டிராவல் பண்ணிருக்கேன். இந்த மனதிற்குள்ள லைஃப் சொன்னா 30 to 35 ஏஜ் 40 ஏஜ் ரேஸ்ல எல்லாரும் காசு பண்ணணும் அப்படி. ஆனா அவங்களுக்காக அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது, அவங்களுக்காக அவங்க வாழ்றது. ஆனா இதெல்லாம் இன்ஸ்பைரிங் ஆகுது. ஆமா. தேங்க்யூ.